வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் நாம் ரோமர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து கொண்டு வருகிறோம். இங்கு நாம் வாசித்து கொண்டு வந்தது, தேவனை அவர்கள் அறிந்திருந்தும் தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலுமிருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்கள் இருதயம் இருளடைந்தது. இப்போ நம்ம இதிலிருந்து அறிகிறோம். என்ன அறிகலாம்னா, மகிமைப்படுத்தாமலும் தேவனுக்கு உரிய கனத்தையும் மகிமையும் செலுத்தாமல் இருந்தோம் என்றால், அப்போ ஸ்தோத்திரியாமல் இருந்தால் நம்ம சிந்தனைகளில் வீணராகும். we will be surrounded with vain thoughts. இப்போ அவர்கள் என்னதான் படித்தோம், இல்லாட்டி எவ்வளோ பெரிய கல்வி மான்களாக இருந்தாலும் அவர்கள் உண்மையாகவே எதற்கும் பயனுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் உண்மையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. உண்மை என்றால் இந்த உலகத்தில் தேவர் ஒருவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுவதற்கு பலன் அளிக்கிறவர் என்றும் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது, அவர் துதிக்கிறதுக்கு அவரை மகிமைப்படுத்துறதில்லை. அவரை ஸ்தோத்தரியாமலும் பிரைஸ் பண்ணாமலும் இருக்கிறது. The very reason the human race was created, ஒன்று, glorify the Lord God. ரெண்டாவது, ஸ்தோத்திரியாமல். நீங்கள் இதை விளக்கி சொல்லணும்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு போகும்போது அங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து எடுத்து வாசிக்கும்போது 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது அங்கே 4ஆம் அதிகாரத்திலே அங்கே என்ன போட்டிருக்குது, வானத்தில் இருக்கிறவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், தட் இஸ் தேர்ட் ஹெவனில் இருக்கிற இவர் எல்லாம் என்ன பண்ற, ஒவ்வொரு ஜீவன்களை பற்றியும் ஒவ்வொரு இது பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து, மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற இவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது, இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்களா, உயிரோடு இருக்கிறவர்களுக்கு ஜீவன்கள் மகிமையையும் க்ளோரி கனத்தையும், அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்கினார், அவருக்கு கனத்தையும் ஸ்தோத்திரத்தை செலுத்தும் போது அவங்க செய்கிறாங்க. 4 ஜீவன்கள் 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக சதாகாலமாய் விழுந்து சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை வைக்கிறாங்க. அவர்கள் எல்லாருக்கும் கிரீடங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. தட் மீன்ஸ் God is a king. அவருக்கு முன்பாக மற்ற ஆட்கள் வரும்போது அவர் இஸ் த கிரேட்டஸ்ட் கிங். அவருக்கு முன்னால் மரியாதை எப்படி செலுத்தணும்னு சொன்னால், தங்களுடைய க்ரௌன்ஸை கொண்டு வந்து அவங்கள அவர் பாதத்தில் வைப்பாங்க. அதாவது ஒரு பெரிய ராஜா இருக்கிறார் என்றால், அவர் ஒரு குட்டி ராஜா வந்து அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், அவர் பார்க்கறதுக்கு முன்னால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்களோட க்ரௌனை கொண்டு அவருடைய பெரிய ராஜாவுக்கு கால் கடியில் வைப்பாங்க. இதுதான் முறை. இங்கே பரலோகத்தில் நடக்கிறதும் அதான். தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரின் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறீர். நீர் சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறது, சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள். இதுக்கப்புறம் அங்கே இன்னொரு இன்சிடென்ட் நடக்குது. இப்போ உள்ளும் புறமும் எழுதப்பட்டும் 7 முத்திரைகளாலும் முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கிற வலது கரத்தில் கண்டேன். அதை யாராலும் வாங்கவும் படிக்கவும் முடியாமல் இருந்தது. அப்போ யோவான் அழுகிறார். அப்பொழுது அடிக்கப்பட்ட இதே 5ஆம் அதிகாரம் 6வது வசனம்,
அப்பொழுது அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அது கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். அப்ப he is connected. Jesus Christ is connected. That is, அவர் ஒன்றாக தான் இருக்கிறார்கள் 2 பேரும், பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும். 7 ஆவிகளாம். ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். இந்த இடத்துல வாசிக்கும் போது நம்ம கண்டுபிடிக்கலாம், தேர் க்ளோஸ். அப்ப பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவர் விழுந்தாருன்னு சொல்லி பார்க்கல. நம்ம அவர் வாங்கின போது 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தையும் பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக விழுந்து, இந்த இடத்துல எங்க திருப்பியும் வருது, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக. அப்ப இந்த இடத்துல அவருக்கு ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குது. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவானாயிருக்கிறீர்கள். ஏனெனில் தேவரீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு, இதுதான் இவருடைய குளோரிபிகேஷன், மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்றினீர். இது ஒரே ஒரு ஆளால் தான் முடியும். இந்த ரோமர் அதிகாரம் முழுவதுமாக இங்கே தான் இதில் தான் உட்கார்ந்துருக்குது. பேஸ்ட் ஆன் திஸ், பூமியிலே அரசாளுவோம் என்று ஒரு புதிய பாட்டை பாடினார்கள். இப்போ என்னாச்சு, இந்த இடத்துல வரும்போது 12வது வசனத்தில் வாசிக்கணும். அவர்கள் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் என்று சொன்னார்கள். அப்ப திருப்பியும் 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சகதாகாரங்களிலும் உயிரோடு இருக்கிறதை தொழுது கொண்டார்கள். They are keeping on doing the same thing over and over again. இதுதான் 3rd heavenல நடக்குது. இங்க இருக்குது நம்ம பூமியில, இங்க தேவனுக்குரிய கனத்தையும் மகிமையும் அவரை ஸ்தோத்திரியாமலும் இருந்து நம்முடைய சிந்தனைகளிலே நம் வீணராகிறோம். இதுதான் அங்கேயும் இங்கேயும் இருக்கிற வித்தியாசம். அப்ப நான் ஞானிகள் என்று சொன்னாலும் பைத்தியக்காரராகும் போது நாம என்ன பண்றோம்னா, நம்மளுடைய we will create our own God, whims and fancies கேத்த மாதிரி ஒரு கடவுளை உற்பத்தி செய்து கொண்டு நாமளே இதுதான் என்னை படைத்தது என்று சொல்லி உட்கார்ந்தோம். நாம வண்டியில் எல்லாரும் அந்த காலத்தில் இஸ்ரேல் புத்திரர்களும் செய்தார்கள் இந்த காரியத்தை. அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு போட்டிருக்குன்னா, அழிவுள்ள மனுஷர்கள் அழிவுள்ளவர்கள். ஏனென்றால் பிறந்த எவனும் செத்து போவான் ஒரு நாளைக்கு. பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் இவைகளில் எல்லாமே அழிந்து போகும். ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அவர் அழியாத தேவத்துவம் கொண்ட ஒருவருடைய உருவத்தை எடுத்து நாம் ஒரு அழிவுள்ள உருவத்தோட ஒப்பிட முடியாது, மாற்ற முடியாது. இங்கேதான் ப்ராப்ளம் உருவாகுது. இது பண்ணும்போது என்னாச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா we are falling into அவர் என்ன பண்றாரு, நம்மளை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்காக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஏன் பாவம் செய்யறோம்னா, திஸ் இஸ் த ரீசன். ஏனென்றால் அவரை மகிமைப்படுத்தல, கனப்படுத்தல, ஸ்தோத்திரியாமல இருந்து நம்முடைய சிந்தனைகள் வீணாகிறது. வீணான சிந்தனைகள்னால இருதயம் இருளடைகிறது, பாவங்கள் உள்ள வருது. அன்றைக்கு வாசித்தோம், மார்க்கு 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 13 பாவங்களும் உள்ளக்குள்ள இருதயத்திலிருந்து
உள்ள வந்து குடிக்கொள்ளுது. அங்கிருந்து அவைகள் பரவுகிறது, நம்ம இருதயத்தை கெடுக்கிறது. இப்ப இன்னொரு வசனம் இங்க இன்ட்ரெஸ்டிங் காரியம் வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்துதான் எல்ஜிபிடி சொசைட்டி உருவாகுது. இந்த இடத்துல தான் இப்ப இது ஃபர்ஸ்ட் எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, முதல்ல வேதத்துல பார்க்கும்போது சோதம் குமாரால பார்க்கறாங்க. அதனாலதான் அதுக்கு அந்த பேரே வந்துச்சு. சோதம் குமாரால இந்த மாதிரி காரியங்கள் நடப்பிக்கப்படுகிறது. கர்த்தர் அதை வெறுக்கிறார். ரெண்டாவது 28வது வசனத்தை பார்க்கலாம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்கிற அவர்களுக்கு மனதில்லாதிருந்தது. அவன் மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவைகளை கேடான சிந்தனைக்கு ஒப்பான கெட்டு போற சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்துட்டார். ஏனென்றால் தேவனை பற்றி அறிகிற அறிவு அவர்களுக்கு இல்லை.